வணக்கங்க. இந்த நாள் இனிய நாள். நாம் இப்போ மூலிகை தோட்டத்துக்கு தான் வந்திருக்கிறோம். கொய்யாக்காய் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நிறைய விவசாயத்தில் நம்ம வீட்டு செலவுக்கு தேவையானது ஏதோ ஒன்று அது இதையும் செஞ்சுக்கலாங்க. சின்ன சின்னதாக செஞ்சாலும் நமக்கு வீட்டு செலவுக்கு ஆகிடும். பாவக்காய் செடி, நாட்டு பாகற்காய்ங்க, அதில் மூலிகைத்தன்மை அதிகமாக இருக்குது. கொடையாரஞ்சி செடி, ஆரஞ்சு பழம், கொடையாரஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்ம எலுமிச்சம் செடி மாதிரியே தான் இருக்கும். கொஞ்சம் இலை நீளமாக இருக்கும். அது ரவுண்டாக இருக்கும், இது கொஞ்சம் இலை நீளமாக இருக்குங்க. பட்டுப்பூச்சி செடி, மல்பெரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதாங்க நாட்டு மாதுளை செடி. நாட்டு மாதுளை இதுதாங்க சப்போட்டா மரம். சப்போட்டா பழம் உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க. நல்லா பழுத்தா அதில் ரொம்ப இனிப்பு சுவை அதிகமாக இருக்கும். அகத்தி மரம், அகத்தி இலை. இது வாரம் 2 முறை வணக்கி சாப்பிட்டா வயிற்று புண், வாய் புண் எல்லாம் குணமாகுங்க. கால்சியம் சத்து அவ்வளோ இருக்குதுங்க இந்த அகத்திக்கீரையில். நெல்லி செடிங்க, அவரை செடி, வல்லாரைக்கீரை செடிங்க.